Hi guys, it's me Subarna. நீங்கள் பார்த்துட்டு இருக்க 30 days 30 ரெசிபி சீரீஸ் சர்ப்ரைஸ் மை மதர் சீரீஸை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்ன தெரியுமா? இட் இஸ் நத்திங் பட் பிங்க் சாஸ் பாஸ்தா. ஆக்சுவலி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. தட் வாஸ் அ ட்விஸ்ட். நான் அதில் ஆக்சுவலி zucchini அண்ட் ப்ராக்லி யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்களும் zucchini ப்ராக்லிலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தென் zucchini அண்ட் ப்ராக்கலியை வெட்டுறதுக்குள்ளே zucchini கூட ஈஸியாக தான் இருந்துச்சு, குக்கும்பர் மாதிரி வெட்டிட்டேன். பட் இந்த ப்ராக்கலி எப்படி வெட்டுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே ப்ராக்கலி சமைச்சதே இல்லை. ஸோ அது வெட்ட உதிர்ந்துட்டு வேற போகுது. எனக்கு எப்படி வெட்டுறதுன்னு தெரியாமல் எப்படியோ மேனேஜ் பண்ணி நான் வெட்டிட்டேன். அதை வெட்டிட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வேக வச்ச பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஆவி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாஸ் பண்ணுறது தான் மெயின் டாஸ்க். ஃபர்ஸ்ட் சாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு டொமேட்டோஸ் அண்ட் சில்லிஸை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில், பட்டர், கார்லிக், ஆனியன்ஸ் போட்டுட்டு மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டு பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒயிட் சாஸ் ரெடி. சிம்பிள், அவ்வளோதான். அந்த நீங்கள் பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் சாஸையும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன, அவ்வளோதான், உங்கள் பிங்க் சாஸ் ரெடி. இப்போ பாஸ்தாவும் ரெடி. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள், நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். எங்கள் அம்மாக்கு இப்படி குழக்கலன்னு சாப்பிட்றதுலாம் பிடிக்காது, பட் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கல்ல. சூப்பராக இருக்கும். பை.